இந்த கிராணி திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் 20 வயசு பொண்ணா வந்து மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களால நல்லா நடக்க முடியும், சாப்பிட முடியும் தெரிஞ்ச உடனே சாமியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த லைஃபை என்ஜாய் பண்றாங்க. சோ இப்ப கை நிறைய காசு எடுத்துக்கிட்டு இப்ப அவங்களோட வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு வீடு வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு அந்த வீட்ல போய் பாத்தீங்கன்னா தங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அது ஓல்டு பீப்புள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து சிங்கிங் காம்படிஷன் வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க போய் பாடும்போது தான் இவங்களோட வாய்ஸ் கேட்டா அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அதுல இவனுடைய கிராண்ட் சன்னும் இருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க எப்படியாச்சும் அவங்களோட டீம்ல வந்து சேர்த்துக்கிட்டு பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறான். பட் அதுக்குள்ள அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ இவங்களும் அப்படி தேடி எப்படியோ பாத்தீங்கன்னா அந்த கிராண்ட் சன்னும் எப்படியோ அவங்க பாட்டியை வந்து கண்டுபிடிச்சிடறான். பட் அவங்க பாட்டின்னு அவனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணு கிட்ட என்னோட கேங்ல வந்து நீ ஜாயின் பண்ணி பாட்டு பாடினா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி நீ இவங்க டீமை பாக்கிறதுக்கு அவங்க வராங்க. பட் இவங்க ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா வந்து பாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னோட வழிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மியூசிக்கே வந்து அவங்களுக்கு கத்து தராங்க. அதே சமயம் இந்த கிராண்டியோட ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப் தான் இந்த பொண்ணுன்றதை கண்டுபிடிச்சிடாத போய் கேட்க அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இப்ப ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க.